Hi friends, welcome to Maida Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து fried biscuits. இந்த பிஸ்கெட்க்கு வந்து oven தேவை கிடையாது. நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்லயே பண்ணிரலாம் கிறிஸ்பியா. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா உங்களுக்கு நல்ல போடுற லேட்டஸ்டான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Friends, இன்னைக்கு வந்து ஃப்ரைடு பிஸ்கெட்டோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மெல்டட் பட்டர் வந்து ஒரு 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். மில்க் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு தான் தேவைப்படும். இதில் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிஸ்கெட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ண போதும். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். ஒருவேளை பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் வந்து மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு என்ன படம் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி வரணும். அப்போ வந்து நமக்கு பிஸ்கெட் மாவு வந்து கரெக்டான படத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். நல்லா வந்து இந்த வெண்ணெயை வந்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1/2 கப்பு பாலும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு படத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 1/2 கப்பு பால் எடுத்தால 1/2 கப் பாலில் நான் இவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டலை பாருங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி படத்துக்கு வரைக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி நம்ம பிஸ்கெட் ஷேப் வந்து கட் பண்ண போதும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தளராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு பிசைஞ்சு வச்சதில் கொஞ்சம் பாகத்தை எடுத்து நான் வந்து நல்லா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு படத்துக்கு தட்டிக்கலாம். தட்டும் போது நம்மளுக்கு மாவு விரியதான் செய்யும். ஏன்னா நம்ம பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கிறதால. கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும் போதும் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் பிஸ்கெட்ஸு பீசஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. சைட்ஸில் எடுத்துட்டு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம். நீங்க பிஸ்கெட் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் ஷேப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக இப்படி ஃபோக்ஸ் வச்சு நல்லா குட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும் போதும் இது உப்பிடக்கூடாது. உப்புனா பூரி மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோக் வச்சு இது பண்ணிடுங்க. இந்த பிஸ்கெட் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 to 3 days கூட நீங்கள் நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு அவன் தேவை கிடையாது. நம்ம பேக் பண்ண போதும்.
பேக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நார்மலாக வந்து ஃப்ரை பண்ண போதும். அதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து மைதாக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணதுக்காக வச்சுருக்கேன். நல்ல ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு பிஸ்கெட்டாக நம்ம போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு மேலே வந்து பிஸ்கெட் வந்து ரொம்ப கருப்பாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் பிஸ்கெட் மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சூடாக இருக்கிறதால நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த பிஸ்கெட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பிஸ்கெட்டு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரைட் பிஸ்கெட்ஸு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வருது. அதே விதத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்குது பிஸ்கெட்டு. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.